ஹலோ கைஸ், நம்மள எத்தனை பேருக்கு கர்ணனை பற்றி தெரியும்? கர்ணன் அப்படின்றவர் வந்து மகாபாரதத்தில் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறவர், அவர் வந்து எப்படி தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா, பரசுரமா அவர்கிட்ட வந்து அவர் வந்து பொய் சொல்லி தான் வந்து அவர்கிட்ட போய் சேர்ந்து வில்வித்தையெல்லாம் வந்து கற்றுப்பார். அந்த வில்வித்தையெல்லாம் கற்றுட்டு அப்போது வந்து ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு தேள் வந்து கர்ணனை வந்து கடிச்சிட்ருக்கும். அப்போ வந்து அந்த வலியை கூட பொறுத்துக்கிட்டு பரசுராமர் வந்து தன்னோட மடியில் உறங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருவார் அப்படின்றதுக்காக அந்த கடியை தாங்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பார். அப்போது பரசுராம் வந்து கர்ணன் கையிலேருந்து வர ரத்தத்தை பார்த்து உடனே எந்திரிச்சிருவார். என்ன இப்படி ரத்தம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது கேட்பார், எப்படி ஒரு பிராமணனால் இவ்வளோ வலியை வந்து தாங்க முடியாது, அப்போ நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து சொல்லுவார் கர்ணன், இந்த மாதிரி நான் வந்து தேரோட்டியோட மகன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அவர் வந்து, நீ வந்து இல்லை என்னை ஏமாற்றி நீ இந்த இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்ட, நீ இப்படி கற்றுக்கிட்டது வந்து ஒரு நாள் உன்னோட கஷ்டத்தில் வந்து நீ உன்னோட சக்தியை வந்து நீ உபயோகிக்கும் போது அது உபயோகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அதனால் அப்போ வந்து போர் நடக்கும்போது கர்ணன் கூட அந்த துரியோதனனோட தேர் சக்கரம் வந்து சிக்கிக்கும். ஸோ அப்போ வந்து அதை வந்து எடுக்க முயற்கும்போது அர்ஜுனன் வந்து இதுதான் சமயம்னு சொல்லிட்டு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி தனுசு ஆயுதத்தை வந்து ஏந்தும் போது அப்போ வந்து கர்ணன் வந்து கர்ணனோட தனுசு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணும்போது அப்போ வந்து அந்த சக்தியை வந்து உபயோகிக்க முடியாது. அப்போ யோசிப்பார், அப்போ வந்து நம்ம குரு பரசுராமன் சொன்னது வந்து உண்மையாயிருச்சு, பழிச்சிருச்சு, சாபம் பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து கர்ணனை வீழ்த்த முடிஞ்சுது. ஆனால் மற்றபடி யாராலையும் கர்ணனை வீழ்த்தவே முடியாது. கடவுளே வந்து கர்ணன்ட்ட வந்து தன்னோட உயிரை வந்து பிச்சையாக கூடுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பெருமையாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.